வணக்கம்மா. நம்ம தச்சுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலில் போஸ்ட்டு, அதனால் வெள்ளை ஷூ வாங்குறதுக்காண்டி நாங்கள் கடைக்கு வந்தோம். வாங்கி வெள்ளை ஷூ வாங்கிக்கிட்டு அப்படியேவும் பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். பாருங்கம்மா. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. போட்டிங் போகுமா என்னான்னு தெரியல, பார்ப்போம். போட்டிங் போணுச்சுனாக்கா நம்ம தச்சு அதில் ஏற்றுவோம், இல்லைன்னா விளாண்டுட்டு வர வேண்டியது. நாடு தச்சுவை போட்டிங் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போல் இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். எடுத்தால் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் நேரமாக காத்தோன்றமாக நடந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். போய் ஏதாச்சும் சாப்பிட்டு பூங்காலேருந்து கிளம்பி உமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் தச்சுவை கூப்பிட்டு போய் கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு தாத்தாவும் பேரனும் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு மெனு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியேவும் மசாலா பானிபூரி சொல்லியிருந்தோம். அதில் 2 கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதை வாங்கி நம்ம தச்சுக்கு ஊட்டி விடவும் அவர் அது உரைக்குது, எனக்கு மில்க் ஷேக்காக எதை வேணும்னு சொல்லவும் அப்புறம் அதை ஆர்டர் பண்ணவும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை குடிச்சிக்கிட்டு இருந்தார். குடிச்சிட்டு பீஸா வேணும் அப்படின்னு கேட்கவும் அப்புறம் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது சூடாகி வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லவும் பரவாயில்ல நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி உட்காந்துருந்தோம். அவங்க போட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்கவும் அப்புறம் தச்சுக்கு அதை வாங்கி ஊட்டி விட்டேன். ஏன்னா பீஸானாக்கா தச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். இப்போ தானே போட்டு கொண்டு வந்தாங்க. அப்படியே கிட்ட கொண்டு வைக்க ஒரு இதில் போட்டு எல்லாத்துலேயும் போட்டு வைக்கிறாங்க. கிட்டக்க நான் வந்து உட்காருங்கண்ணா. சாப்பிட்டுட்டு அப்படியே தச்சுக்கு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா.